This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கபடி ஆட்டம் போல எனக்கு வராம் பாரு, கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் தோற்றுடுவேன் பாரு. கபடி ஆட்டம் போல எனக்கு வராம் பாரு, கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் தோற்றுடுவேன் பாரு. நான் பவரான டீம், ப்ரேயர் பண்ணும் டீம், நான் பவரான டீம், பைபிள் வாசிக்கிற டீம், நான் பவரான டீம், ப்ரேயர் பண்ணும் டீம், நான் பவரான டீம், பைபிள் வாசிக்கிற டீம். பயந்து பயந்து ஓடுற எதிராளி பவர பார்த்து, ஓடுற எதிராளி பயந்து பயந்து ஓடுற எதிராளி பவர பார்த்து, ஓடுற எதிராளி. ஏன்னா 4 பிள்ளைங்க தான் இருக்கு. உங்க ஊர்ல நிறைய பிள்ளைங்க இருக்குமேடா. நீ பல நேரங்களில் நீ கலங்கி கொண்டிருக்கிற உன் காரியங்களை நினைத்து, உன் பிள்ளைகளை நினைத்து, உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஏன் கவலைப்படுற? என் பிள்ளைக்கு என்ன செய்வேன், என் பிள்ளைக்கு என்ன இருக்கு, என் பிள்ளைக்கு என்ன இருக்குன்னு லூஸ் மாதிரி உட்கார்ந்துருக்காத. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுது கேளு. மனுஷனை படைச்சாரா இல்லையா? படைச்சாரா இல்லையா? மனுஷனுக்கு தேவையானதை மனுஷனை படைச்ச பிறகு படைச்சாரா, அதுக்கு முன்னாடி படைச்சாரா? மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு எது தேவை என்று தெரிஞ்சு படைச்ச பிறகுதான் உன்னை என்னையும் படைச்சான். உனக்கு ஆண்டவர் பிள்ளைய தந்திருப்பார்னா அந்த பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு வேண்டிய அத்தனை வழியையும் அவர் ஆயத்தப்படுத்தின பிறகுதான் உனக்கு ஆண்டவர் குழந்தையை தந்திருப்பார். உனக்கு விரோதிகள் எழும்ப எழும்ப கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாரு. கர்த்தருடைய வைராக்கியம் மாத்திரம் வேற மாதிரி. கர்த்தருடைய வைராக்கியம் வேற. ஆண்டவர் சும்மா இருக்கும் போது கூட சும்மா இருந்துருவாரு. உன்னை கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டான், நீ தள்ளுடா பாப்போன்னு முடிவு எடுத்துருவாரு. நீ எப்படித்தான் தள்ளுற என் பையனை நான் பாக்குறேன் அப்படின்னு கீழே தள்ளவே விட மாட்டார். இஸ்ரவேலை ஒழிக்கணும்னு எத்தனை தேசங்கள் முடிவு பண்ணாங்க. இன்னை வரைக்கும் இஸ்ரவேல் மேல கை கூட வைக்க முடியல. காரணம் தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கு. எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் ஆகும். நீங்க உங்களையே தாழ்த்தி கொள்ளாதங்க. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. ஒரு உயர்த்துகிற தேவன் இருக்கிறார், பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து பாருங்க. அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மையாய் வைப்பதை காண்பீங்க.